2009ல ஒரு ஐஸ் ரேசிங் காரா லான்ச் ஆன ஒரு கார் 2010ல ஜெனீவா மோட்டார் எக்ஸ்போல வந்து இதை ஒரு பாசஞ்சர் வெஹிக்கிளா நார்மல் ஒரு எஸ்யூவியா வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வராங்க. இதுல இந்தியாவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 41 மாடிஃபிகேஷன்ஸோட இந்தியா மார்க்கெட்டுக்கு வந்து வந்தது. வந்து 23% மார்க்கெட் வேல்யூ வந்து கேப்சர் பண்ணுச்சு. இந்தியாவில் லான்ச் ஆன ஒரு ஃபர்ஸ்ட் எஸ்யூவி அப்படிங்கிற பேர் வாங்கின ஒரு கார் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். பயங்கர சக்சஸ்ஃபுல்லா மார்க்கெட்ல இருந்து திடீர்னு வந்து காணாம போச்சு. இப்போ டஸ்டர் இஸ் பேக் அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட டஸ்டர் மறுபடியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காரை பத்தின கம்ப்ளீட் டீடைல் நம்ம வாக் அரவுண்ட்ல ஏற்கனவே இதோட லான்ச் அன்னைக்கு ஜான் 26ல சென்னையில வந்து நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் இதோட டிசைன் ஸ்டுடியோக்கு போயிட்டு இதோட சாசி எப்படி இருந்தது, ஆர்ஜிஎம்பி அப்படின்னு ஒரு நியூ சாசில வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ரிஷிகேஷ்ல இருக்கோம். இந்த டஸ்டரை டிரைவ் பண்றதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ்ல நல்ல ஒரு கிளைமேட்டோட இன்னைக்கு மார்னிங்ல இருந்து காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த கார் டிரைவிங்க்கு எப்படி இருக்கு, இதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, ரியலாவே இது வந்து கொடுத்த ஹைப்புக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற கம்ப்ளீட்டா இதோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். இன்வால்வ் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது ஒரு லிக்யூட் டைப் ஆஃப் பர்ஃப்யூம். எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஐஸ் அக்வா அப்படின்னு ஒரு ஃப்ராக்ரன்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நேமுக்கு ஏத்தாப்புல ரொம்ப மைல்டான ஒரு சில்லான ஃபீல் கொடுக்குற ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பாட்டில் வந்து இருக்குது. இங்கே வெளியில் வந்து ஐஸ் அக்வா அப்படிங்கிற நேமிங்கை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சேர்த்து வந்து உங்களுக்கு இப்படி ஒரு டேக் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதோட ஒரு பேண்டும் வந்து இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். இதை நம்மளோட ஐஆர்விஎம்மில் இப்படி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இப்படி ஹேங் பண்ணிவிட்டு எவ்ரிடே மார்னிங் நீங்கள் டிரைவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 2 ஸ்ப்ரே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மைல்டான ஒரு மாதிரி ஸ்மூத்தியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இன்கேஸ் இந்த மாதிரி மைல்டாக ஒரு ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு சூட் ஆகும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த டஸ்டரில் இருக்கிற இன்ஜினை பற்றி நம்ம பேசிடலாம். ஏன்னா ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணதே இந்த இன்ஜின் தான். இந்த 1.3 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ காம்பினேஷனோட இதே இன்ஜின் இதுக்கு முன்னாடி இவங்களோட கிக்ஸ் அப்படின்னு ஒரு கார் இருந்தது. இப்போ டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த கார்ல அந்த இன்ஜின் ரொம்பவே வந்து ஃபேமஸ். எதனால அப்படின்னா இது மெர்சிடிஸோட கொலாப்ல உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஜின். அப்போ இதோட பவர் வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 163 ஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணும். 280 Nm டார்க் வந்து டெலிவரி பண்ணுது. அப்போ இதோட பவர் டிரைவ் பண்றதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா செம்ம ரிஃபைண்டா இருக்கு. இப்போ நம்ம ஓட்டிட்டு இருக்கிறது அந்த 4 சிலிண்டர் 1.3 லிட்டர் தான் நம்ம ஓட்டுறோம். செம்ம ரிஃபைண்டா இருக்கு. பவர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம இருக்கிறது ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிறோம். இதுல அதோட பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. பட் பிளெயின் ரோட்ல வேற லெவல்ல பவர் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. இதோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 280 Nm வந்து டார்க் டெலிவரி பண்ணுது. இதுல இந்த டர்போல புதுசா ஒரு டெக்னாலஜியை உள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மெயினா என்னன்னா நம்மளால அந்த டர்போ கிக்கின் ஆகும்போது அப்படி சடனா சீட்டை பின்னாடி தள்ளுற அளவுக்கு ஒரு பவர் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியல. ஆனா ரொம்ப கிராஜுவலா வந்து அந்த புல் பண்ணி உங்களுக்கு கூட்டு போகுது. அது நார்மலான ரோட் கண்டிஷனுக்கு சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன் வரும்போது அது கொஞ்சம் ஒரு லேக் இருக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அதை நான் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டரோட காம்போ இவங்களோட இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கிற கைகர்லையும் அந்த டர்போ காம்பினேஷன் வந்து அவைலபிளா இருக்கும். அதுவும் வந்து வேரியன்ட்ஸ்ல வந்து லோயர் வேரியன்ட்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 ஹெச்பி வந்து பவரும் 160 Nm டார்க்கும் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணும். ஸோ இதுல இருக்கிற இந்த ஸ்ட்ராங் ஹைபிரிட் அப்படிங்கிறதும் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஹைப்பாவே வந்து இருக்கு. ஆனா இன்னும் அதை பத்தி எந்த ஸ்பெக்கும் வந்து அவங்க ரிவீல் பண்ணல. ஒண்ணு சொல்றாங்க, கண்டிப்பாக அதோட ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தீபாவளியில தான் லான்ச் பண்றாங்க. வெயிட் பண்ணி அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃப்ரண்டோட ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு நமக்கு டிரைவிங்க்கு இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 எண்டுலையும் இருக்கிற இந்த மஸ்குலரான ஒரு சின்ன ஹம்ப் இருக்கு பார்த்தீங்களா, இது நமக்கு உள்ள சீட்ல உட்காரும் போது எண்ட் டு எண்டை வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து
இது டெஃபினட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஃபுல்லாகவே போனட் விசிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதனால இந்த ஃப்ரண்ட்டோட கம்ப்ளீட் இதோட ப்ரொஃபைலே வந்து நமக்கு டிரைவபிலிட்டிக்கு கண்டிப்பாக நல்லா சப்போர்ட் பண்ணும். வீலை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 இன்ச் அலாய் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு டாப் எண்ட் தான். அஃப்கோர்ஸ் டயர்னு பார்க்கும்போது 225/55 R18 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக தான் வந்து நமக்கு இந்த டயர் இருக்கு. சியட்டோட டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹார்ட்னஸ் நம்ம டிரைவ் பண்ணும்போது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அதே நேரத்தில் இந்த டயர் நாய்ஸ்மே வந்து நமக்கு உள்ள எவிடென்ட்டாக வருது. நான் டிரைவ் பண்ணும்போது காமிக்கிறேன். அடுத்தது சஸ்பென்ஷன். அது ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம சொல்லணும். இதோட கம்ப்ளீட் ஸ்கெலிட்டனோட வியூ நம்ம உங்களோட டிசைன் சென்டரில் காமிக்கும் போது இந்த சஸ்பென்ஷனை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணியே வச்சுருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு வேரியபிள் மெத்தடில் இருக்கிற ஒரு சஸ்பென்ஷனு இப்போ சமீபத்தில் மஹேந்திராவில் டாவன்சி அப்படின்னு ஒரு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இதுலையும் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதில் 7XOவில் செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதில் அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வந்து நம்மளோட சிட்டிக்குள்ளேயே வந்து வருது. பட் ஹை ஸ்பீடில் இதோட ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. நான் டிரைவிங்கில் அது உங்களுக்கு காமிக்கிறேன். வெஹிக்கிளோட சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி பாக்ஸியான ஒரு ஃபீல் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பட் நல்ல ஒரு டிஎல்ஓ இருக்குது. அதனால நம்ம டிரைவ் போகும்போது பெருசாக அந்த காஸ்ட்ரோஃபோபிக்கான ஃபீல் இல்லை. நல்ல ஒரு ரூமியான ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு உள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்குது. இதோட வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2.7 மீட்டர்ஸ் வந்து இதோட வீல் பேஸ். ஸோ அப்போ டிரைவிங்க்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கு. அதே நேரத்தில் உள்ள இருக்கிற லெக் ரூம் எல்லாமே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு அதில் சப்போர்ட் பண்ணுது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 212 mm வந்து கொடுத்துருக்காங்க. இது செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. நாங்கள் இஷ்டத்துக்கு ஓட்டினோம். அப்படி ஓட்டினாலுமே எதுவுமே வந்து கீழே தட்டலை. ஒரு சூப்பரான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு இதில் கிடைக்குது. இதோட சாசியை பொறுத்த வரைக்கும் B0 அப்படின்னு ஒரு சாசியை வந்து இதுக்கு முன்னாடி டஸ்டரில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நியூ சாசி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த டஸ்டருக்காகவே. RGMP அப்படின்னு சொல்லி அதோட நேம் சொல்றாங்க. ரெனோ குரூப் ஆஃப் மாடுலர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோடைய பெரிய ஹைலைட்டே வந்து இது வந்து ஒரு ஸ்கேலபிளா வந்து உங்களுக்கு இருக்கும். மாடுலரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கேலபிள் அப்படிங்கிறப்போ இது ஒரு 4 மீட்டர்ல இருக்கிற காம்பேக்ட் எஸ்யூவில இருந்து 4.9 மீட்டர் இருக்கிற MPV வரைக்கும் இது வந்து நம்மளால ஸ்கேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக EV ரெடியாவும் இது இருக்கு. 4 வீலுக்கு அவைலபிளாகவும் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவுக்குரிய அவைலபிலிட்டியும் இதில் ரெடிமேடாகவே உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றது. இப்போ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு குளோபல் பிளாட்ஃபார்மாக வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது டிரைவிங்கில் ரொம்ப நல்ல கம்ஃபர்ட். இந்த பர்டிகுலர் 4.3 மீட்டருக்கு வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ உள்ளே வந்து உட்காந்தோடனே நமக்கு ரொம்ப ஹைலைட்டாக தெரிகிறது வந்து இன்ஃபோடைன்மெண்ட் தான். இது என்னதான் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறத விட வெஹிக்கிளில் இருக்கிற நிறைய விஷயத்தை இதுக்குள்ளே தான் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் எர்கனாமிக்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. நிறைய விஷயங்கள் தேடி தேடி நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அதை பட்டனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். என்னென்ன அப்படிங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வெஹிக்கிள் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் கம்ஃபர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே மோடு. அப்போ டிரைவ் மோடே வந்து இதுக்குள்ளே போய் தான் நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஈகோ அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அதுக்குள்ளே நிறைய விஷயத்தை நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. ஃபஸ்ட்டு நீங்கள் டிரைவிங்குள்ளே போகிறீங்கன்னா இன்ஜினோட மோடு வந்து ஈகோ தான். அதை நம்மளால் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. ஸ்டேரிங்கோட எஃபர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லோ ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக வந்து உங்களுக்கு மாறுது. அதே லோ அப்படின்னு கொடுத்துட்டோன்னா செம்ம லைட்டாக வந்து உங்களுக்கு மாறுது. இருந்தால் கூட ஹைவேல ஹை ஸ்பீடில் போகும்போது கொஞ்சம் டைனமிக்காக அது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கிடும். சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு இது நல்ல ஒரு செட்டிங்ஸாக வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த இன்ஜின் நான் சொன்ன மாதிரி இதில் எந்த ஆப்ஷனும் கிடையாது. இது இப்போ இதுக்கு அடுத்து போயிட்டு ஈகோக்கு பதிலாக நான் இங்கே வந்து கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு. அதில் போயிட்டு கான்ஃபிகரேஷன் போகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே நார்மலுங்கிற ஒரு டிரைவ் மோடை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அதை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்டேரிங்கோட எஃபர்ட் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். இதில் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மோடே வந்து இதில் நம்ம கொடுக்கல. பட் இங்கே வந்து பெர்சோ அப்படின்னா பர்சனலைஸ்டு அப்படின்னு சொல்லி ஒன்று. இதுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா இந்த டிரைவை இன்ஜின் வந்து நார்மலாக ஈகோவா அப்படிங்கிறத நீங்கள் சஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 டிரைவ் மோடு தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸுங்கிற மோடு வந்து இதில் கொடுக்கல. ஸ்டேரிங்கோட எஃபர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா லோ அண்ட் ஹை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டர் வந்து கம்ப்ளீட் டிஜிட்டல் கிளஸ்டராக வந்து கொடுத்துருக்காங்க. கலர் டோன்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த ஐகான்ஸ்லாம் எவ்வளவோ இப்போ டெக்னாலஜி மாறிடுச்சு, இருந்தாலும் ரொம்ப பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்பிஎம் கூட நீங்கள் பார்க்கலாம். இதை பாருங்கள், இது ஒன்று அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இல்லை. ஆக்சுவலாக வந்து எப்பவுமே நமக்கு ஒரு நீடில் ஸ்டைலில் இருக்குது அப்படின்னா தான் அது நல்ல ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும்.
ஒரு இந்த சேஞ்ச் ஆகும்போதுமே வந்து அது சூப்பராக ஒரு அனிமேஷனில் கொடுத்துருக்காங்க. நமக்கு மேப்புமே அப்படி ஃபுல் கிளஸ்டருக்கு வந்து உங்களுக்கு வருது. அது போக முன்னாடி ஒரு வெஹிக்கிள் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகுது அப்படிங்கிறது லைவாக இங்கே வந்து உங்களுக்கு காமிக்குது. அந்த ஃபீச்சரும் செமையாக இருக்குது. இந்த டிரான்சிஷனுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இங்கே நமக்கு ஸ்பீடோமீட்டருமே வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வர்ற மாதிரியும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் விஷயங்கள் மட்டும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த டஸ்டரை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிற வெஹிக்கிள் என்ன அப்படின்னா அவங்களோட ஆட்டோமேட்டிக், அதாவது 6 ஸ்பீட் டிசிடி வந்து நம்ம கூட இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் மேனுவலும் டிரைவ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்ஸ் நான் மேனுவல் டிரைவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு டிசிடி வந்து ஒரு 100 கிலோமீட்டர். ஸோ ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த டஸ்டரை வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம லான்ச் ஈவெண்ட்டில், அதாவது டிரைவ் ஈவெண்ட்டில் போய் ஒரு லாங்கஸ்ட்டு டெஸ்ட்டுனா இந்த காரை வந்து கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக அதுக்கு நம்ம ரெனோக்கு வந்து தேங்க் பண்ணோம். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட எங்களை அலோவ் பண்ணி 1 டே ஃபுல்லாக எங்களை காரை ஓட்டி ஏர்போர்ட்டில் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த மேனுவலோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம இருக்கிறது ரிஷிகேஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் ஆல்மோஸ்ட் ஹில்லு தான், மோஸ்ட்லி ஹில் டிரைவ் தான் வந்து இருக்குது. நானும் எப்படியாவது பிளெயின் ரோடு ஓடும் டிரைவை வந்து ஒரு பிளெயின் ரோடில் கொடுத்துடலாம் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தேன். பட் வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ இந்த ஹில் டிரைவில் இந்த கார் எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா, மேனுவலு கொஞ்சம் லோயர் பேண்ட் வந்து வீக்காக தான் இருக்குது. ஐ திங்க் இந்த டர்போ கிக்கின் ஆகுற வரைக்கும் அது கொஞ்சம் பவர் லேக் வந்து ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே டர்போ கிக்கின் ஆனால் கூட அவங்க ஏற்கனவே டெமோவில் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க எப்படின்னா, அந்த டர்போ இம்மீடியட்டாக வந்து கிக்கின் ஆகாது. அது கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த ஒரு ஜர்க்கியான ஃபீல் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது பிளெயின் ரோடில் ரொம்ப எஃபெக்டிவாக வந்து அது ஒர்க் ஆச்சு. பட் இந்த மாதிரியான ஒரு ஹில்லி ரோடில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிற ஒரு யூடர்ன்லலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. அந்த மேனுவல் அதை கொஞ்சம் வந்து அவங்க ஒர்க் பண்ணணும். அதே மாதிரியே அதில் பிரேக்கிங் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக கொடுத்துருந்தாங்க. அதனால் ஒரு மாதிரி நோஸ்டே வந்து நம்மளை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதில் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க்கு, ரியரில் வந்து நமக்கு ட்ரம்மு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, மிச்சப்படி சஸ்பென்ஷனு அவங்க வந்து அந்த டைனமிக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்ன சஸ்பென்ஷனு சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் நமக்கு இன்னும் ஃபீல் ஆகுது. பட் ஹைவேல ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஸ்லோ ஸ்பீடில் மேடு பள்ளத்தில் போகும்போது அந்த இம்பேக்ட் நமக்கு கொஞ்சம் நல்லா கேபின்குள்ளே வர்ற ஃபீல் வந்து டெஃபினட்டாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் அவங்க டியூன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேரிங்கை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. ரொம்ப லைட்டராக வேணும் இல்லை ஸ்டிஃபராக வேணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம். அது நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. சிட்டிக்குள்ளே நீங்கள் அந்த லோ எஃபர்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மேனுவர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் ஹைவேல போகும்போது அந்த ஸ்டிஃபர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது. ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த டிலேவுமே வந்து இந்த ஸ்டேரிங்கில் நமக்கு இல்லை. அதே மாதிரி ஃபீட்பேக்குமே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு இருந்தது. அவ்வளோ அழகாக வந்து அது இன்கேஸ் ஒரு யூடர்ன் போகிறீங்கன்னா ஹில்லாம் நம்மளால் நல்லா அதை பார்க்க முடிஞ்சது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சது. ஒரு யூடர்ன் அப்படி அடிக்கணும் அப்படின்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து சட்டுன்னு அது வர்றதுங்கிறது சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நல்லா கட் பண்ணி ஓட்டுறதுக்குமே வந்து செம்ம கான்ஃபிடென்ட்டாக இந்த ஸ்டேரிங் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, ரோட் நாய்ஸ், அதாவது NVH அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் 100க்கு மேலே ஒரு 110லாம் போகிறீங்க அப்படின்னா வின் நாய்ஸு பயங்கரமாக வந்து உங்களுக்கு உள்ளே வருது. ரோட் நாய்ஸுமே வந்து பயங்கரமாக ரொம்ப எவிடெண்ட்டாக வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும். மேபி டயர் வந்து சிஎட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் சாஃப்ட்வேர் டயர் யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். பட் வின் நாய்ஸுங்கிறது அந்த இன்சுலேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இன்ஜினுக்கு வரலாம். ஸோ இன்ஜின் வந்து நான் சொன்ன மாதிரி மேனுவலில் அந்த லோயர் பேண்டு கொஞ்சம் ஸ்லெக்கிஷாக இருக்குது. ஒரு மாதிரி அழுத்தினாலும் இந்த ஹில்ஸில் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்மராக இந்த லோயர் பேண்ட் இருந்தது. பட் ஒன்ஸ் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா செம்மையாக வந்து அது வந்து ஒரு பவர் வந்து டெலிவரி பண்ணுது. பட் இந்த லோயர் பேண்ட் வந்து மேனுவலில் கொஞ்சம் வீக்கு. ஓகே, இது வந்து ஓவராலாக வந்து இந்த மேனுவலோட எக்ஸ்பீரியன்ஸு
இந்த பாடி ரோல் அப்படிங்கிற விஷயமே வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குது. அதுவுமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹில்லில் தான் நம்ம ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பேன். ஒரு 60 to 70 கிலோமீட்டர் தான் ஒரு பிளெயின் ரோடில் வந்து நம்ம ஓட்டியிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி கட் பண்ணி நம்ம போகும்போது பெருசாக நோஸ் டே வந்து நமக்கு உள்ள ஃபீல் ஆகலை. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக. இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு ரீலில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு அதோட ரிஃபைன்மெண்ட்டை நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். வேற லெவலில் இருக்குது. இந்த 1.3 லிட்டர் 4 சிலிண்டர் வந்து அவ்வளோ ரிஃபைன்டு. அந்த ரிதமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேபின்குள்ளே சுத்தமாக அதோட நாய்ஸோ எதுவுமே வந்து நமக்கு உள்ளே வரல. வைப்ரேஷனும் நமக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. அந்த அளவுக்கு சூப்பராக அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக ரெனோக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த இன்ஜின் உங்களை பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, ஒன்லி திங் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு லோயர் பேண்டில் ஹில்லில் போகும்போது அந்த ஒரு லேகு மேனுவலில் உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் அப்படியே ஆட்டோமேட்டிக் வரேன். ஏன்னா இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ட்ரைவ் பண்ணியிருக்கிறேன். அந்த 100 கிலோமீட்டர்ஸில் செம்மையாக என்ஜாய் பண்ணி என்னால் ஓட்ட முடிஞ்சது. மேனுவலில் என்ன நெகட்டிவ் இருந்ததோ அது அப்படியே இந்த டிசிடியில் வந்து அதை ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு பண்ணுது. இன்ஃபேக்ட் அந்த லோயர் பேண்டோட அந்த வீக்னஸ் எல்லாமே வந்து இதில் அப்படியே ரூல் அவுட் ஆகிருக்கு. அந்த கியரோட ஷிஃப்டிங்குமே வந்து நமக்கு சுத்தமாக நோட்டீஸ் பண்ண முடியாதபடி அவ்வளோ அழகாக அந்த கியர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. டைனமிக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஹில்லில் போகும்போது ஒரு பவர் வேணும்னா அது சூப்பராக வந்து அப்படி ஒரு டவுன் ஷிஃப்ட் ஆகிட்டு அப்படி ஒரு புல்லு சூப்பராக வந்து அதை டியூன் பண்ணியிருக்காங்க. அந்த டிசிடி டெஃபினட்டாக வேற லெவல். அப்போது மேனுவலை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆட்டோமேட்டிக்கு கண்டிப்பாக தி பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படி ஒரு ரிஃபைன்மெண்ட்டு, அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிதமே வந்து உங்களை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுது. நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் அண்ட் காம்போ இந்த ஆட்டோமேட்டிக்கோட நல்லா வந்து சிங்க் ஆகிருக்கு. நீங்கள் இன்கேஸ் இந்த டஸ்டர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட ஆட்டோமேட்டிக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். மேனுவலும் ஓட்டுங்க, வேண்டான்னு சொல்லலை. பட் ஆட்டோமேட்டிக்கை மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அப்படி ஒரு பவர் வந்து உங்களுக்கு அது கொடுக்கும். நீங்கள் ப்ரியாரிட்டி அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ஆட்டோமேட்டிக்கை கொடுக்குறது கண்டிப்பாக நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் என்ன இன்டென்ஷனோட இந்த டஸ்டருக்கு வர்றீங்களோ அது 100% வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது, எந்த லேகுமே இல்லாமல். ஓகே ரைட், ஃபைனலி மைலேஜுக்கு வந்து வருவோம். இந்த காரில் மைலேஜ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு 250 to 300 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ஓட்டியிருக்கிறேன். மேனுவலில் எனக்கு கிட்டத்தட்ட கிளஸ்டரில் காமிச்சது 10 kmpl வந்து உங்களுக்கு காமிச்சது. நாங்கள் ஒரு பிளெயின் ரோடு, அதுக்கப்புறம் ஹில்லு அடித்து ஓட்டியிருக்கிறோம், எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஒரு 10 kmpl. அதே மாதிரி இந்த டிசிடி அதுவும் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்கேஸ் டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே நான் உங்களுக்கு கிளஸ்டர்லேயே நான் காமிக்கிறேன். மை டிரைவிங்கில் போயிட்டு எனர்ஜி, ஓகே, இப்போ வந்து 16.5 காமிக்குது. ஏன் அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணது இப்போ ஜஸ்ட் ஒரு 5-10 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி பிளெயின் சர்ஃபேஸில் வந்து இப்போ நான் ஓட்டியிருக்கிறேன். நாங்கள் இப்போ ஹில்லாம் போய் ஏறி இறங்கி வந்தப்போ வந்து எனக்கு காமிச்சது 10 காமிச்சது. இங்கே ஓவரால் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் 9.8 வந்து ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு காமிக்குது. அப்போ ஒரு ஆவரேஜான ஒரு ஹைவே மைலேஜ் அப்படின்னு எடுத்தோன்னா ஒரு 13 to 14 அப்படிங்கிறது இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 100 to 110 வந்து நீங்கள் க்ரூஸ் பண்ணிங்கன்னா, சிட்டிக்குள்ளே 10 அப்படிங்கிறது இதோட மைலேஜாக டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். மேனுவலாக இருந்தாலும் சரி, இந்த டிசிடியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த மைலேஜ் தான் டெஃபினட்டாக வரும். ஓகே, அப்போது மைலேஜும் வந்து இந்த செக்மெண்ட்டில் பெட்ரோலுக்கு மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் என்ன டெலிவரி பண்ணுமோ அதே தான் வந்து இந்த காரும் டெலிவரி பண்ணுது. அதை விட கூடவும் இல்லை, அதை விட குறையாகவும் இல்லை. சரி, மார்க்கெட்டில் இதுக்குன்னு சொல்லி கம்பீட் பண்ணுறதுக்கு இருக்கிற கார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிரெட்டா நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் செல்டாஸ் வந்து நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இந்த கார்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த டஸ்டர் வந்து அதுக்கு கம்பீட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக டஃப் கொடுக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் அதோட 1.5 மார்க்கெட்டில் இருக்கிற இன்ஜினை விட கொஞ்சம் பெட்டராகவே வந்து இது டெலிவரி பண்ணுது. அதுவும் இந்த ஆட்டோமேட்டிக்கில் கண்டிப்பாக சொல்லலாம் அதை விட வேறு லெவலில் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் இது ஒரு ஆஃப் ரோடராக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பட் இருந்தாலும் நாங்கள் ஓட்டலை, அதை டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலி. பட் ஆஃப் ரோடராக பார்க்கும்போது இதோட ட்ராக்ஷன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஒரு சின்ன
ஒரு மட்டியான ஒரு ரோட்டில், அதாவது ரொம்ப சின்ன 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 கல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு ரோட்டில் இதை லான்ச் பண்ணோம் அப்படின்னா பயங்கரமாக வந்து வீல் ஸ்பின் ஆகுது. அதே மாதிரி ஒரு சின்ன இதில் போய் மாட்டிக்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன், இதை வெளியில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டஃப்பு தான். அப்போது அந்த ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் புவர் தான். அது ஆனில் இருந்தாலுமே அப்படி தான் அது பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ ஓவராலாக இந்த டஸ்டரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கு உங்களை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணும். மேனுவல் அப்படிங்கிறது இந்த லோயர் பேண்டு உங்களை கண்டிப்பாக டிஸப்பாயின்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது நீங்கள் இன்கேஸ் டஸ்டரை பார்க்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் போகிறது கண்டிப்பாக நல்லது. அப்போ இதோட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10.49 lakhsல இருந்து பாருங்க, ஒரு புல் கொடுக்குற மாதிரி இருக்கும். வாவ். ஓகே, இப்போ இதோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10.49 lakhsல இருந்து 18.49 lakhs வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ் ஷோரூம் காஸ்ட் வருது. இந்த 10.49 அப்படிங்கிறது 1 லிட்டர் 3 சிலிண்டர். இன்றைக்கி எங்களுக்கு அதுக்கு ஓட்டுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதுவும் டர்போ தான். அவங்க வச்சுருந்தது எல்லாமே வந்து 1.3 லிட்டர் தான் வச்சுருக்காங்க. ஐ பிலீவ் 1.1 லிட்டர் வந்து உங்களுக்கு பெருசாக கன்வின்ஸ் பண்ணாது. ஏன்னா நம்ம அது கைகரில் நம்ம பார்த்துருக்குறோம், மேக்னைட்டில் பார்த்துருக்குறோம். ஸோ அது இவ்வளோ பெரிய காருக்கு அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு. அப்போது அந்த வேரியண்ட் வந்து போகிறது இந்த டஸ்டரில் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் 1.3 இந்த ஆட்டோமேட்டிக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதோட கம்பீட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹையர் எண்ட் வந்து இது 18.49னா உங்களுக்கு ஆன் ரோடு வந்து எப்படியும் 21 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 21-21.5 கிட்ட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ கிரெட்டாவோட டாப் அண்டையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது அதை விட பட்ஜெட் வந்து இதை கம்மியாலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு ப்ரீமியம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த எர்கனாமிக்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சமே இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இந்த ஆடியோ நாட் பேட், நாட் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். டீசெண்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து இதில் உங்களுக்கு டெலிவரி பண்ணும். சரியா? அப்போது இதை நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மஸ்ட் டு ட்ரை, ஒரு டெஸ்ட் ட்ரை பண்ண வேண்டியது கண்டிப்பாக மஸ்ட்டு. உங்களை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணும் இந்த ஆட்டோமேட்டிக். ஹோப் இந்த வீடியோ இந்த டஸ்டரோட கம்ப்ளீட் டிரைவபிலிட்டி ஹானஸ்ட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.